தமிழர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். நான் போர் சூழக்கூடிய உருவாக்கம். ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது. தனித்து வேற இருக்காங்க. இவர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் வந்து சேரும். 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாக மனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே விசேஷம். ஏன்னா ஒரு ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் அமர்ந்திருக்கிறது ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ தான் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து நிச்சயமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். தொழிலில் வந்து சில கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். புதிய கடன்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உச்சம் பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழிலுக்குன்னு அதிகமாக கடன் வாங்கி போடக்கூடிய வாய்ப்பும் பண வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தோரோட சிறு சிறு சண்டைகள் வரக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா 7வது அதாவது சப்தமத்தில் போய் சுக்கிரன் போய் இருக்கார். அதாவது 20ஆம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிட்டார். அவருடைய ஆட்சி வீடு வேறு. அதனால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் 20ஆம் தேதிக்கு மேலே 24/2026 மேலே கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்கள் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய, நல்ல ஒரு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். 5ஆம் இடத்துல புதன் நீச்சப்பட்டு போயிருக்கார். இந்த மாதம் 23/4/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். அது வந்து ரொம்பவுமே விசேஷம். எதனால் அப்படின்னு பார்த்தேன்னா 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் மறைந்து இருக்கிறதும் 11ஆம் அதிபதி மறைந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்பும் பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். 7ஆம் இடத்துல புதன் போய் அமர போகிறார். எப்போன்னா 9/5/2026 இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரும், நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார். அதாவது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு வந்து 10/5/2026 போகிறார். இதன் மூலியமாக
சிறு சிறு கடன் ஏறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய மனோதைரியம் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெற்றிகள் கிடைக்கும். போட்டியில் எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. யாராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறதுனால யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் வருது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 21/4/2026 23/4/2026 வரலும் உண்டான நாட்கள் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் அமையிறது. இந்த சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுறது. சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடனில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டாளிகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புதன் செவ்வாய் மாற்றங்கள் மூலியமாக பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. சந்திராஷ்டம நாட்கள் 21/4/2026 23/4/2026 வரலும் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்களேனால் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு வாங்க. அதை தவிர செம்பருத்தி பூ கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.